நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சமையல் அறையில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான புலவ், ரெட் புலவ்ன்னு சொல்ற சிகப்பு புலவ். அதுதான் பார்க்க போறோங்க. இதுக்கு வந்து இந்த பட்டை, லவங்கம், புதினா, கொத்தமல்லி அந்த மாரிலாம் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான வாசனையோட இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இந்த ராஜ்மாங்கிற ஒரு விஷயத்த மட்டும் அது சேர்த்தா நல்லாருக்கும். ஒருவேளை அது சேர்க்கல அப்படின்னா, உருளைக்கிழங்கு, பட்டாணி அந்த மாரி உங்களோட விருப்பப்படி சேர்க்கலாம். ஆனா இந்த மசாலா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால, இந்த புலவ் வந்து கொஞ்சம் டேஸ்டியா வித்தியாசமான ஃப்ளேவரோட இருக்கும். முதல்ல இந்த சிகப்பு புலவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிகப்பு புலவ் செய்ய தேவையான பொருட்கள்: சீரக சம்பா அரிசி 1 கப் ஊற வைத்துக் கொள்ளவும். வெங்காயம் 2 மெல்லிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். தக்காளி 3 விழுதாக அரைத்துக் கொள்ளவும். அரைத்துக் கொள்ள காஷ்மீர் மிளகாய் 3, காய்ந்த மிளகாய் 5, தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், முந்திரி 8 முதல் 10 வரை, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழச்சாறு 1 டேபிள் ஸ்பூன், ராஜ்மா 1 கைப்பிடி அளவு நன்கு ஊற வைத்து வேக வைத்துக் கொள்ளவும். கரம் மசாலா 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த சிகப்பு புலாவுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும்னு சொன்னாலும் அந்த மசாலாவுக்கு என்னென்ன சேர்க்குறோன்னு பாருங்க. இதுக்கு வந்து காஷ்மீர் மிளகா, அந்த சிகப்பு புலாவுங்கிற போது இந்த காஷ்மீர் மிளகா வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதனால அது சேர்த்துக்கிறோம். அந்த மிளகா ஒரு 3 அல்லது 4, அது ரொம்ப காரம் இருக்காது. அப்புறம் காஞ்ச மிளகா வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கூட காரம் பண்ணால் அதை சேர்த்துக்கலாம். பட் கலருக்கு வந்து அந்த காஷ்மீர் மிளகா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு சீரகம், இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தனியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா அந்த காரத்துக்கு ஈடு கொடுக்க தனியா வேணும், அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதோட இஞ்சி பூண்டு விழுது, இதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு, அவ்வளோதான். இதை வந்து நல்ல ஒரு விழுதா முதல்ல அரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஒன்றா தாளிக்கிற வேலை மட்டும்தான். இப்போ போய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த நம்ம அரைக்க கொடுத்துருந்தோம் இல்லையா, காஞ்ச மிளகா, தனியா, சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த பக்கம் நான் ஒரு குக்கரும் போட்டுட்டேன். இந்த குக்கரில் நம்ம எண்ணெய், இதுக்கு எண்ணெய் கொஞ்சமாகவும் நெய் நிறையவும் வேணும். ஆக்சுவலாக அப்படி போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான், மற்ற எந்த ஃப்ளேவரும் நம்ம அதில் சேர்க்கலை, அதனால நெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த அளவு போடணும் இதில். அதே மாதிரி இந்த ராஜ்மா, இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளார, எண்ணெயும் நெய் கலவை காயறதுக்குள்ள இந்த ராஜ்மா பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி கடைகளில் கிடைக்குது. சிலது பார்த்தீங்கன்னா ஒரே இதுவாக நல்ல பெரிய பெரிய ராஜ்மாவாக கிடைக்கும். சிலது வந்து கொஞ்சம் சின்னதாகவும் கிடைக்கும். நல்லா ஒரு 7, 8 மணி நேரம் ஊற போட்டுட்டு, அதுக்கப்புறம் குக்கரில் அதை போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு, நல்ல ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணியை விட்டு, ஒரு அரை கப்பு ஊற வச்சிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி கட்டாயம் வேணும். இந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 3, 4 விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு, அதுக்கப்புறம் வேக வச்சு இறக்கிட்டு வடிகட்டி இதை ரெடியாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்து நான் வச்சுருக்கேன். இதுக்கு நான் இப்போ வந்து இந்த புலாவுக்கு நான் எதுவும் தாளிக்க போகிறது கிடையாது. நேரடியாக நம்ம வந்து வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். இந்த எண்ணெய் நெய் கலவை காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துருங்க. லேசாக உதுத்து விட்டு சேருங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வதங்குபடும். அதோட வெங்காயத்துக்கு தகுந்த கொஞ்சமான உப்பு, கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த வெங்காயத்துக்கு மட்டும். ஏன்னா வெங்காயம் சப்புன்னு இருக்காது, சாப்பிடும்போது சப்புன்னு இல்லாமல் நல்லா இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் நிறம் மாறி அப்படியே ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கணும். வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும்.
இப்ப இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா விழுது, அதை அப்படியே சேர்த்துடணும். அதே மாதிரி எந்த மிக்ஸி ஜார்ல அரைக்கிறோமோ அதில் தண்ணி நல்லா ஊற்றி லாஸ்ட்ல இது எடுத்ததுக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியும் ரெடியாக வச்சுக்கோங்க. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இது பச்சை வாசனை போக வதக்கணும். அது வதங்கும் பொழுதே இந்த வேக வச்சு வடிச்சு வச்சிருக்க இந்த ராஜ்மாவும் அதில் போட்டுருங்க. இந்த மசாலா கொஞ்சம் சாரும் அதில். இந்த ராஜ்மா இல்லை எல்லார் வீட்லையும் இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லா நேரமும். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கொஞ்சமாக பட்டாணி இருந்துச்சுன்னா பட்டாணி, இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா பரவாயில்ல. இதை மட்டும் அந்த உருளைக்கிழங்கை மட்டும் நறுக்கி இந்த வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிடுங்க. இந்த மசாலா தான் நமக்கு முக்கியமாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது வதங்கும் போது இந்த பக்கம் நான் கொஞ்சம் 1க்கு 2, அதாவது சீரக சம்பாவாக இருந்தாலும் 1க்கு 2 வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளி விழுது சேர்க்கறதுனால அதில் தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கணும். 1க்கு 1.5 வச்சுக்கோங்க. தக்காளியோட விழுது உங்களுக்கு சரியா இருக்கும். இப்போ இது வதங்கிறதுக்குள்ளார இந்த பக்கம் தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் டைமை பொறுத்து. இப்போ நான் இதால் 1 கப்பு அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். இந்த டம்ளருங்கிற போது எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய இந்த டம்ளர் தான் இது. இது 200 ml கொள்ளளவு. ஸோ உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். 1 கப்புனாலும் அதுதான். இப்போ வந்து 1, இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன் இதோட. அவ்வளோதான். இது உங்களுக்கு லேசா பிடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க. ஆனா தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்ச மரிசி போடும்போது எல்லாம் அதோட சேர்ந்து வந்துடும். ஒன்றும் ஆகாது, தீஞ்ச வாசனை இருக்காது. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. அந்த எண்ணெயும் மேலே கசிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் அந்த தக்காளி விழுத இதில் சேர்த்துடலாம். அதோடையே கரம் மசாலா, இதுக்கு பட்டை லவங்கெல்லாம் நம்ம போடல. அது எதுவும் எடுத்து வைக்கிற வேலையே கிடையாது, அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் நம்ம. அதோட கூட இதுக்கு தேவையான உப்பு, அவ்வளோதான். இப்போ இதையும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிச்சதுனாலும் சரி, இல்லைன்னா கொஞ்சம் நல்லா சூடாயிட்டாலும் சரி. ஏன்னா குக்கரை மூடி நம்ம இது பண்ண போகிறோம். ஏறக்குறைய கொதி நிலைக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதில் எலுமிச்சம்பழ சாறு. என்னதான் தக்காளி ஊற்றினாலும் லேசாக ஒரு புளிப்பு வேணும் இல்லையா? அவ்வளோதான். இப்போ உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணும்போது உப்பு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு தெரியணும். ஏன்னா நம்ம அரிசி போடுவோம், அரிசி உப்பு இழுக்கும். அதனால கொஞ்சம் சுருக்குன்னு தெரியும். அப்போ அதுக்கப்புறமா நம்ம அரிசியெல்லாம் போடும்போது அது அப்படியே அளவு கரெக்டாக வந்துடும். ஸோ அளவான உப்பு இந்த தண்ணியில் போடணும் அப்படின்னா அது கொஞ்சம் அரிசி போட்டோன்னா உப்பு தன்மை இறங்கிடும். அதனால பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க. அரிசியை போட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து தண்ணி லேசாக சுற்றி வரும்போது தீயை குறைச்சி
மூடியை போட்டு தீயை குறைச்சிட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு 12 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுற்றி வர ஸ்டேஜில் நம்ம எந்த ஸ்டேஜில் மூடி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, தண்ணியும் அரிசியுமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அது மூடியை போட்டுடலாம். ஆனால் வெயிட் போடக்கூடாது, மூடியை போட்டுருங்க. போட்டுட்டு தீயை நல்லா குறைச்சிடணும். இப்போ தீயை குறைச்சி வச்சாச்சு. இந்த இதில் வெயிட் போடக்கூடாது. நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் வெயிட் போடணும். அது 12லேருந்து 15 நிமிஷம். நம்மளோட டைமுங்கிறது 12 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் உங்கள் இதுவாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் விடலாம். ஆனால் அதுக்கு மேலே விடக்கூடாது, சரியாக வராது. அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரெஷர் கொஞ்சம் அப்படி அடங்கும்போது அது ரொம்ப சீக்கிரம் அடங்கிடும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தீயை குறைச்சி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வைக்கிறத ஆன் பண்ணிட்டு தீயை உடனே அப்படி திருப்பணும்னா தீயை குறைச்சிடும். ஆனால் அது இல்லாமல் எதிர்பக்கமாக அந்த தீயை நல்லா குறைச்சிக்கிட்டே வந்து ரொம்ப குறைச்ச தீயில வருது இல்லையா, அந்த நேரத்தில் அதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் நீட்டாக நல்லா வரும். ஸோ இப்போ நான் அதே மாதிரி தான் விட்டுருக்கேன். நான் டைமும் பார்த்துருக்கேன். இனி 12 நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 12 நிமிஷம் ஆச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வெயிட்டை போட்டுடலாம். இப்போ வந்து அந்த ப்ரெஷர் கொஞ்சம் அப்படியே அடங்கணும். அதுக்கப்புறம் எடுத்து அது மேக்ஸிமம் பண்ணால் 1 or 2 மினிட்ஸில் அப்படியே அந்த ஸ்டீம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா சரியாக இருக்கும். நம்ம வந்து அது நல்லா கிளறி தண்ணி ஊற்றி அது அரிசி சுற்றி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தீயை நல்லா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 நிமிஷம் விட்டுட்டோம். அதுக்கப்புறமா தான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வெயிட் போட்டிருக்கோம். இப்போ அந்த வெயிட்டை எடுத்துடலாம். அந்த வெயிட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்டீம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ சரியா இருக்கு. இப்போ இது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம். இது புலாவ் பிரியாணி அப்படிங்கிறது பேர் சொன்னாலும் இது வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரோட தான் இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம வதக்கும் போது எவ்வளோ அந்த மசாலா கொஞ்சம் கீழே இருந்த மாதிரி இருந்தது இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மசாலா எதுவுமே அதில் ஒட்டலை பாருங்க. அதே மாதிரி இந்த பிரியாணி இந்த பதத்தில் பண்ணுற போது கீழே வந்து தங்கி அந்த ஒட்டி தீஞ்சு போய் அந்த மாதிரி எதுவும் ஆகிறது இல்லை. நீட்டாக க்ளீனாக நமக்கு நல்லா வந்துடுது. ஸோ அந்த 12 நிமிஷம் அளவு வச்சுக்கோங்க. அது இல்லைன்னா மேலும் ஒரு 2-3 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ அவ்வளோதான். இப்போ இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். சிகப்பு புலாவுக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு பவுலில் மிளகா, தனியா, சீரகம், முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து ஒன்றா விழுது அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிடணும். அது காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு சிட்டிகை உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அரைச்ச விழுதை நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போக வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். இந்த நல்ல பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அதை அரைச்ச தக்காளி விழுதியும் சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்து அது நல்லா கொதிச்சதும் கொதிச்சுட்டு இருக்க தண்ணி தூக்கி ஊற்றி அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க அரிசியும் அதோடு சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு எலுமிச்சம்பழச்சாறை ஊற்றணும். அதுவும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அரிசி சுற்றி வரும்போது தீயை நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டு 12 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா அதை அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட்டை போட்டுடணும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினோன்னே அந்த வெயிட்டை திறந்து நல்லா கிளறி எடுத்தோம் அப்படின்னா சிகப்பு புலாவ் தயார். இப்போ இந்த சிகப்பு புலாவ்னு சொல்கிற இந்த ராஜ்மா பச்சி பண்ணுறது இந்த ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு ஃப்ளேவரோட அதே சமயம் நல்லா டேஸ்டியான ஒரு ரைஸ். இது பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. இனி அடுத்து இதுக்கு ஒரு ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷு ரைத்தா. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைத்தா செய்ய தேவையான பொருட்கள்: நல்ல கெட்டி தயிர் 1 கப், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும்,
பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய புதினா 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த ரைத்தாக்கு நான் 1 வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். அதோட ஒரு அரை தக்காளி நல்லா அதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதோட பச்சை மிளகா ஒரு குட்டியா ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கலாம், அல்லது பெருசா இருந்தா ஒரு பாதி எடுத்துக்கங்க போதும். காரம் பிடிக்கும்னா ஒன்னையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதோட கொஞ்சம் புதினா. இது எல்லாமே பொடியா நறுக்கிடுங்க, புதினா கொத்தமல்லி எல்லாம். அதோட இதுக்கு கொஞ்சமா உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டா போதும். அப்புறம் தேவைப்பட்டா போட்டுக்கலாம். நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறணும். கலந்துட்டு அப்படியே ஒரு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா அதுல இருக்க தண்ணியை நல்லா ஒட்ட புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தயிரை போட்டு கலந்தா சரியா இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் விட்டுருந்தோம். இப்போ அதை நல்லா எடுத்துட்டு புழிஞ்சிடலாம். தண்ணி எவ்வளவு வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். இப்படி புழிஞ்சு எடுக்கும்போது நம்ம பண்ற ரைத்தா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே கிரீமியா நல்லா இருக்கும். நீங்க தயிர் கொஞ்சமா ஊத்துனா கூட பார்க்கறதுக்கு, ஏன்னா நம்ம புழியாம பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க தயிர் தண்ணி ஊத்திட்டு எல்லாம் பண்ணாலும் அந்த நீத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி தண்ணியா போன மாதிரி இருக்கும். அதனால எந்த ரைத்தாவா இருந்தாலும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டீங்கன்னா நல்ல திக்கா, கொஞ்சமா தயிர் ஊத்தினா கூட திக்கா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி தயிர் ஒரு இளம் புளிப்புன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உர ஊத்துன தயிர் நாளைக்கு தயிர் பச்சடி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு லேஸ் புளிப்போட. அது ஏன்னா அந்த புளிப்பு இல்லைன்னா இந்த தயிர் பச்சடி நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. அவ்வளவுதான். இனி இதுல தயிர் கலக்கலாம். இப்ப தயிர் இதுல கலக்க போறேன். இந்த தயிர் கலக்கிறதுக்கு முன்னாடி வருது, இந்த மாதிரி ரைத்தா பண்ணும்போது அதெல்லாம் சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்கு. தயிர் தான் போடணுங்கிறது இல்லை. இப்போ தயிர் இருக்குது, இன்னைக்கு தயிர் போட்டு எல்லாம் பண்றோம். சரி, தயிர் இல்லை திடீர்னு அது பண்ணணும்னு நினைச்சோம்னா, அப்போ நீங்க தயிர் பச்சடிக்கு இந்த ரைத்தாக்கு தயிர் இல்லைன்னா எப்படி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதுல கொஞ்சமா எலுமிச்சம்பழம் சாறு அதை புழிஞ்சிட்டு அதோட கலந்துட்டு அதையும் இந்த மாதிரி ரைத்தா மாதிரியே சர்வ் பண்ணுங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி புலவு இதுக்கெல்லாம் கூட அது நல்லா இருக்கு. தயிர் நல்லா இருக்கும். ஆனா அது இதான் தேடி போகணுங்கிறது இல்லை. அது இல்லாம நீங்க எலுமிச்சம்பழம் சாறும் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இதுல லேசா ஒரு கலக்கிடுங்க. தயிர் கெட்டியா இருந்துச்சுன்னா ரைத்தா பார்க்க நல்லா இருக்கும். அது நம்ம புழிஞ்சு போடுறதுக்கும் அதுக்கும் இன்னுமே நல்லா இருக்கும். நல்லா கலந்துடணும். இதுல கொத்தமல்லி புதினா போடும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. பச்சை மிளகாயும் ஊறிக்கிட்டு அது காரமும் அந்த மைல்டு காரத்தோட நல்லா இருக்கும். கலர்ஃபுல்லாவும் இருக்கும். பச்சை, சிகப்பு, இந்த வெள்ளை எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்கும். இது நீங்க எவ்வளவு நேரம் வச்சீங்கனாலும் ரொம்ப தண்ணி விடாது. ஓரளவுக்கு தான் அதுல தண்ணி இறங்கும். அவ்வளவுதான். இப்ப இதுல உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க மேற்கொண்டு உப்பு சேர்த்துக்கலாம், அல்லது நம்ம போட்டிருக்க உப்பே போதுனாலும் விட்டுறலாம். அவ்வளவுதான். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரைத்தாக்கு ஒரு சின்ன ரீகேப். இதுக்கு ஒரு பவுல்ல நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து சிட்டிகை உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து அழுத்தி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு தயிரை நல்லா கலக்கி அதோட சேர்த்து கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரைத்தா தயார். இப்போ இந்த சிகப்பு புலாவும் ரைத்தா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு.
நீங்க ஸ்கூலுக்கு கட்டி குடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கும். இந்த ராஜ்மாலாம் கொஞ்சம் ஹெல்தியான விஷயம். இதுல ஒரே ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும் அப்டின்னா, அந்த ராஜ்மா வடிகட்டின தண்ணி இருக்கு இல்லையா? அந்த தண்ணிய கூட நீங்க உப்பு போட்டிருந்தீங்கன்னா, உப்ப மட்டும் அளவு பார்த்துக்கணும். அந்த தண்ணிய வடிகட்டின தண்ணிய கூட நீங்க எடுத்து நம்ம சாதத்துக்கு கலந்து நம்ம வேக வைக்கிற போது எடுத்துக்கலாம் அத. ஸோ இது நல்ல ஹெல்தியான டிஷ். 2வது அந்த ஒரே இதுல தான் நம்ம அரைச்சு வைக்கிற விழுது மட்டும் தான். மத்தபடி கடகடன்னு இத வதக்கி எல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ராஜ்மாவுக்கு பதிலா கருப்பு கடல கூட நீங்க போடுறதுனாலும் நல்லாருக்கும். அதே மாரி இந்த மசாலாவ காலையில எந்திரிச்சு நான் உடனே மசாலா அரைச்சு எல்லாம் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, முந்தின நாள் இந்த மசாலாவ அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சுருங்க. மறுநாள் நீங்க தாளிக்கிற வேல மட்டும் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி இந்த ஸ்கூலுக்கு அனுப்பும்போது இந்த ரைத்தா வந்து தயிர் புளிச்சிடாம இருக்க, நான் சொன்ன மாரி எலுமிச்சம்பழ சாறு போட்டு அனுப்புங்க. புளிக்காம நல்லாருக்கும். ஸோ 2மே நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ குடுங்க. மீண்டும் இதே மாரி இன்னும் ஒரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.